லைஃப்பில் நடந்த ஹியூமர், தட் இஸ் சினிமா ட்ராமா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம லைஃப்பில் நடந்த ஹியூமர். இந்த பெயிண்ட் கடைக்காரர் மாதிரி, பெயிண்ட் கடைக்காரர் மாதிரி லக்ஷ்மிகாந்தன் ஒருத்தர், அவரும் என்ன மாதிரி நிறைய சாப்பிடுவார். இவர் அப்படி பேசினே இருக்கும்போது ஊட்டியில் ஷூட்டிங்கு, இவர் வந்து கொஞ்சம் உப்புசமாக இருக்குது, வயிற்று வலி இதுன்னார். இவர் ஏன் அப்படின்னு கேட்டேன். அது என்னமோ தெரியல, ஒரு 8 மசால் வடை சாப்பிட்டேன், அதில் வலிக்குமான்னாரு. கொழுப்பு தானே அது வந்து 7-8. சரின்னு என்ன சொன்னேன், இவரை ஒரு வழி பண்ணிடணுன்ட்டு பாலாஜி சார் நாங்கள்லாம் பேசிட்டு, நீ போய் எதுக்கும் டெஸ்ட் பண்ணிவிடுங்கெல்லாம் வலிக்கக்கூடாதுன்னு. ஏன் அது எப்போ வலிக்குமா எனக்கு? இப்போ என்கிட்ட ஏன் சொன்ன நீ ரொம்ப தாங்க முடியலன்னு தானே? அதெல்லாம் இல்லை தாங்கிக்கிறேன்னு அவன். இல்லை நீ புறப்படு ஆஸ்பத்திரிக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லி சும்மா ஒரு இசிஜி எடுக்க சொல்லிட்டோம். அது இசிஜி பேப்பர்லாம் கொண்டு வந்தது நான், பாலாஜி சார், டைரக்டர் அவர் கிருஷ்ணமூர்த்தி சார், பில்லா கிருஷ்ணமூர்த்தி சார். அது இசிஜி எப்படி பார்க்குறதுலாம் தெரியாது அப்படின்னு இல்லை 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 அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். நான் தூரத்துலேருந்து என்னண்ணா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்படிலாம் திரும்பின்னு பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்தான். நான் ஒன்றும் இல்லைன்றேன். ஒன்றும் இல்லை, நீ புறப்படு, நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்க. ஏன் என்ன அது என்னது இது என்ன இதை வச்சுக்க, அது உனக்கு ஒன்றும் புரியாது, விட்டுரு நீ அது அப்படின்ட்டு. என் கூட ஒருத்தர் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக இருந்தார், நான் ஃபார்ன் ஹில் ஹோட்டல்னு தங்கியிருந்தேன். நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் வேணும் சார்னு கேட்டிருந்தார். டக்கு நான் அவருக்கு ஃபோன் போட்டு, நடிக்க சான்ஸ் வேணும்னு கேட்டிங்களா, இதுதான் உங்களுக்கு டெஸ்ட்டு, டாக்டராக நடிக்கிறீங்க, நான் சொல்லியிருக்கேன் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்க்குறேன்னு நீங்கள் ஒத்துங்க, நம்பர் கொடுத்து அவர் ஆப்ரேட்டருங்கிறதுனால அவர்கிட்ட தான் போகும். என் டாக்டர் நீ ஃபோன் பண்ணிக்கன்னு அவன்கிட்ட கொடுத்து தான் ஃபோன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொன்னார் கமல் சார், நான் உடனே வரேன் சார், எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், நான் தானே முடிவு பண்ணணும் சொல்லிட்டு ரூமில் வந்ததும் அப்புறம் ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியாலாம் இருந்தாங்க, அங்கே மனோரமா இருந்தாங்க, எல்லோரையும் கூட்டின்னு வாங்க போகலாம் அப்படின்னது. இவருக்கெல்லாம் பாடம்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அங்கே போனதும் இவர் என்ன பண்ணார், நெஞ்சு எரியுதா அப்படின்னாரு. இல்லைங்களே வலி தான் அப்படின்னாரு. டக்குன்னு கொஞ்சம் அமிர்தாஞ்சத்தை நிறைய எடுத்து நெஞ்சில் தர ஹீட்டரை பக்கத்தில் போட்டு கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கேன். நான் சொல்லலை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நான் சொல்லி கொடுத்துருந்தது லேடிஸ் இருக்காங்களே அப்படின்னாரு. ஓ மறந்துட்டேன், நான் சொல்லியிருந்தேன் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க சொல்லிட்டேன். நாங்கள்லாம் வெளியே நின்றுருக்கோம், இவங்க சிரிச்சுருக்காங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. இல்லை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டுருக்காங்க. அது பொம்பளைங்கள்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. அவர் ஸ்கேலெல்லாம் வச்சு அளந்துட்டுருக்காரு எல்லா உறுப்புகளையும். அவன் அப்படியே நின்று இருக்கான் பிறந்த மேனிக்கு. இவர் வந்து சார் நான் இந்த மாதிரிலாம் நடித்ததே கிடையாது சார், நான் எல்லாம் அதெல்லாம் செய்யணுன்ட்டு மறுபடியும் லுங்கியெல்லாம் கட்டி நெஞ்செரியுது சார் அவ்வளோ அமிர்தாஞ்சத்தாச்சா அவர் படுத்துனுங்க. அப்போ ஸ்ரீதேவியும் ஸ்ரீபிரியாவும் உள்ளே வந்து சிரிச்சாருங்க அப்படின்னு நான் தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே போனதும் நான் வாங்க நீங்களாம் வந்ததில் சந்தோஷம்னா, ஸ்ரீபிரியா வந்து அப்படின்ட்டாங்க, சிரிச்சிட்டாங்க. என்ன சிரிச்சா காரியம் கட்டுடுமேனு, என்னது அது அப்படின்னா, இல்லை சரி போங்க வெளியே கொண்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா பயந்துட்டான். பயந்து சார் நான் எதுக்கும் ஊருக்கு போய்ட்றேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணா. அப்புறம் இல்லை டாக்டர் என்ன இது பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நான் தான் முத்துராமன் சாருக்கு வைத்தியம் பண்ணேன், அவர் வந்து ஊட்டியில் இறந்து போனவர். இதே மாதிரி நெஞ்சரிச்சு போல இவர் சின்னப்ப தேவர் சார் வந்தபோது இங்கேருந்து நெஞ்சு வலி நான் தான் கீழே அனுப்பிச்சி வச்சேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு தான் அவனுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டேன். உடனே போட்டியெல்லாம் எடுத்துன்னு புறப்பட்டு வந்து வண்டி இல்லையான்றாங்க ப்ரொடக்ஷனில், வேணுன்னே வண்டி கொடுக்காதீங்கன்றேன். நான் போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன், எங்கள் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணுன்றான். வண்டி கொடுக்காங்க, இந்த வண்டி இருக்குது உன்னை தான் எடுத்துன்னு போக சொன்னார், நீ எடுத்துன்னு போய் விட்டுருக்கேன். நான் விட்டம் போடல, ஏன்டா உனக்கு சிட்ரன் வண்டி கேட்குதா முதலாளி வண்டி கேட்குதான், இன்னும் அடிக்கிறீங்க ஆர்ட் எனக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போட. அப்புறம் சொல்லிட்டீங்க. அப்புறம் அது மனோரமா தான், அது வந்து வேணாம் தம்பி நிஜமாக ஏதாவது ஆகிடப்போகுது நீ சொல்லிடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க. இந்த மாதிரிலாம் நிறையா ஷூட்டிங் வந்து கலாடா பண்ணிட்டு இருப்போம். நம்ம வத்சல் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? வத்சலுக்கு வத்சல் வந்து எனக்கு இவர் தேங்காய் சீனிவாசன் சார் கூட இருக்கும்போதே தெரியும். ஆமாம், அவன் வத்சலுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக நாங்கள் முதல்ல போயிருந்தோம். நாங்கள் பொண்ணு வந்தால் நல்லா இருக்கா, அதோட நிறுத்தி வேண்டியதுனே. இப்போ
மியூசிக் எதானு உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். என்ன வசல் இப்போ ஆனால் மாப்பிள்ளை கம்பீரம் ஒன்று வந்து ஓரளவு ஏதோ தெரியும் அப்படின்னா, அப்போது இதானே திறமையை காட்டுறதுங்கிற மாதிரி அப்படின்னா. சாதாரணமாக பொண்ணு பார்க்க போகிறச்சே பொண்ணு வந்து பாட்டு பாடுவோம், இல்லாட்டி வீணை வாசிப்போம், சின்ன 5 வயதில் எதாவது நடக்கலாம். நாங்கள் இது எதிரே பார்க்கல. அந்த பொண்ணோட அம்மா வந்து எதிரே வந்து ஒரு 10 கிண்ணியை கொண்டு வந்து வச்சா. அப்பா ஜக்கில் கொண்டு வந்து ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினே எடா வசல் எனக்கே தெரியல. ஆமாம், அந்த பொண்ணு வந்து 2 குச்சியோடு வந்தா ஜலதரங்கம். அவள் உச்சஸ்தாயில் போச்சு, எங்கள் மேலெல்லாம் ஜலம் தெளித்து இசை வெள்ளம்ங்கிறது அன்றைக்கி தான் பார்த்தோம். ஒருத்தர் மீட்டிங்கில் பேசுகிறச்சே எதிர உட்காந்து எல்லாத்தையும் அது நம்ம அல்ல, அது வந்து இன்னொரு படத்தோட ஹியூமர். நம்ம இவர் மிஸ்டர் இன்னசென்ட் நடிப்பார். அது வந்து ரொம்ப ஏன்னா கேரளாவில் சில பொலிட்டிக்கல் மீட்டிங்லாம் நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி இல்லை, தனியாக நின்று ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு குறுக்கு தெரு பஸ்ஸு, ஆல்மோஸ்ட் சிங்கிள் வே கேரேஜ். அது அதில் ஒரு சின்னதாக இந்த சோஃபாவோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்டேஜு. அதை போட்டுட்டு அதை பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் குறுக்க டிராஃபிக்லாம் போயிட்டுருக்கோம், எதிர்க்க டீ கடை இருக்கும். அந்த குறுக்க போகிற பாதசாரிகள் நின்று விசாரிக்கிறது தான் உண்டு. ஆனால் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க. இந்த மாதிரி மீட்டிங் நிறையா நடக்கும். அதில் இவர் இன்னசென்ட் வந்து ஒரு கோழியை விற்று தண்ணி போடுறதுக்காக வீட்டில் கோழி பிடிச்சிட்டு வந்திருப்பார். அந்த கோழி எடுத்துன்னு வரும்போது தண்ணி போதாதுன்னு செகண்ட் ரவுண்டுக்கு போயின்னு இருப்பார். ஒரு கோழி எடுத்துன்னு போகும்போது இந்த பேச்சு கேட்கும்போது அந்த ஒரு ரோடுக்கு நடுவில் அப்படி பள்ளம் வெட்டி விட்டுருப்பாங்கல்ல, அதில் கொஞ்சம் கால் வழிக்கு அப்படியே உட்காந்துருவார். சரி, இதை கொஞ்சம் கேட்டு போகலான்ட்டு அப்படி கேட்பார். அந்த இந்தியா மாதிரி ஒரு நாடு இப்படி ஏழ்மையில் ஏன் தவிக்கிறது, ஏன் அப்படிங்கிறது பேசுகிறவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி பறையா, ஜப்பானே பாரு எங்கே இருக்குது இப்படி பதில் அடிச்சுட்டே இருப்பார். அவர் சொல்ல 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 எதற்காக நாம் இப்படிலாம் கஷ்டம், அதான் கரெக்ட் அப்படின்னாரு. சும்மா பேசுகிறோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. விட்டாமல் அவரை பேசி இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஜாஸ்தியாகி கோழி பறந்து அவங்க எல்லாம் இவரை அடிக்க ஓடி வரும்போது கோழி கையிலேருந்து பறந்து போய் அது மாத்திரம் மைக்கு கிட்ட நின்று கொக்கோன்னு காத்தோம். அதோட முடிஞ்சிருப்பாங்க. ஹியூமரில் வந்து வருத்தப்படவே கூடாது அனாவசியமாக. வருத்தங்கள் ஜாஸ்தி இருக்கிறவங்க இதை ரொம்ப அதுவும் சீரியஸாக ஆராய்ஞ்சிட்டோம்னா ஜோக்கு எங்கே அதை கொஞ்சம் தெளிவாக பொழிப்புற சொல்லுங்கன்னா அது நாசம் ஜோக்கு சர்வநாசம். அதோட அதுக்கு மேலே பெரிய கடலூரில் லிஃப்ட் ஜோக்ஸ் அந்த லிஃப்ட்டில் காணாமல் போன ஒரு கதையாயிடும். அதான் அப்புறம் ஜோக்கு பஞ்ச் லைன் முடிஞ்சு அப்புறம்னு ஒருத்தர் கேட்டாதனால அடிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. வி கே ராமசாமி என்னன்னா அது அந்த ஜோக்கு வேற யார் சொன்னாலும் தப்பா சொல்லிட்ட மாதிரியே இருக்கும். ஒரு படத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இப்போவே நான் வந்து விகேஆர் ஜோக்கை சொல்லி ஜெயிக்கிறதுக்கு காரணமே மனசுக்குள்ள கேட்கறவங்களுக்கு அந்த விகேஆர் உருவகத்தை பண்ணினால சிரிக்கிறாங்க. ஆமாம், வேற ஆள் சொன்னா அது சிரிப்பாங்களா டவுட். அது அந்த மாதிரி இருக்கும். ஒரு சகலகலாவெல்லாம் என்ன ஒன்றும் இல்லை, சகலகலாவில் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு சீனில். அதில் வந்து வெவ்வேறு நான் நிஜமாவே அந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். அதை வந்து எழுதி வச்சுட்டாரு, இது என்ன கறி, அது கறி, உடம்பு கறி, அது கறின்னு பல விஷயங்கள். கொஞ்சம் ஏதாவது சின்னதாக ஏதாவது என்ன அவர் சிக்கனை நினச்சின்னு சொல்லுவார். உடனே நான் வந்து இது சாப்பிடுங்க அப்படின்னா, இது என்னன்னா அது ஸ்குவிரல் அப்படின்னா, அப்படின்னா அது ஓடிசே அனுப்பில்லை அப்படின்னா. டேக்கில் வந்து அவர் பேர் சுந்தரம், அவர் நம்ம தேங்காய் சீனிவாசன். டக்குன்னு அனுப்பில்லையா, என்ன சுந்தரம் பிள்ளை அப்படின்னு அதுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. பட் சுந்தரம் பிள்ளையா ஐயரா அதை பற்றிலாம் கவலை இல்லை, அடிச்சார் அது கரெக்டாக. அதுக்கப்புறம் சுந்தரம் பிள்ளையாவே ஆயிட்டார் அவர். இந்த வென்ட்ரிலாகிசமா வென்ட்ரிகுலாலிசமா அப்படி வேணா சொல்லலாம், எப்படி உள்ளேருந்து பேசுறதா இல்லையா, வென்ட்ரிலோகிசம். அந்த இந்த படத்தை அவர்களை பண்ணிட்டீங்களா, நீங்களே பண்ணதா? ஆமாம், அதுக்காக நான் கற்றுக்க ஆரம்பித்து அது எப்போவுமே ஒரு 6 மாதம் முன்னாடி ஐடியா வரும்போது கேபி சார் வந்து அவனை மிருதங்க கற்றுக்க சொல்லு அப்படின்னாரு. எதுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னாருனா உள்ளே பேசுறதா அது இட் இஸ் த்ரோயிங் த வாய்ஸ். இப்போ நான் பண்ணி காட்ட மாட்டேன், ஏன்னா அதுக்கு அந்த இது இருந்தால் தான் அந்த வேல்யூ தெரியும். ஏதாவது எங்கே வீணை வாசிப்பீங்களா, எங்கே வாசிக்க வீணை இல்லையா, பரவாயில்ல வாசிக்கிற மாதிரி தான் அது இட்ஸ் அ லைவ் பர்ஃபார்மன்ஸ். நிறைய அற்புதமான இவங்கெல்லாம் அஹ்மத்னு ஒரு ஷோ ஒன்று இருக்குது,
ஐ திங்க் யூடியூப்லாம் கூட இருக்குது. அதை ஒரு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அவங்களாம். இந்த மாதிரி நிறையா பேர் வெவ்வேறு பொம்மைகளை, நான் ஒரு பொம்பளை பொம்மை ஒன்று வச்சுருக்கேன், அந்த பெண்ணை வெளியே விட்டதே கிடையாது. பட் ரொம்ப அற்புதமான பர்ஃபார்மர் அவங்க. ஓ, அந்த கையில் அந்த மங்கிக்கு பதிலாக அந்த அவர்களில் வச்சுருந்த வெறும் பிளாஸ்டிக் சீப்பர் பொம்மை அது. இது வந்து எனக்கு அந்த பேட்கே பரிசாக கொடுத்தாரு. ஓ, ஸ்டில் யூ கேன் பர்ஃபார்ம் இட் ஸ்டேஜில் படுறதா? பட் ப்ராக்டிஸ் வேணும். வீணை மாதிரி பாட்டு மாதிரி ப்ராக்டிஸ் இல்லைன்னா அந்த ப்ராக்டிஸ் இல்லைங்கிறது தெரியும். எனக்கான அறிவிப்பே செஞ்சவர் அவர். எங்களுக்கெல்லாம் நீங்கள் பாலச்சந்தர்னா உங்களால் நாங்களாம் பயனடைந்த லாபச்சந்தர். கமல் எது வேணாலும் பண்ணுவாருங்கிறது தீர்மானம் ஆகிடுச்சு எனக்கு. பாலச்சந்தர் சார் ஃபஸ்ட்டு என்ன சொல்லத்தான் நினைக்கிறேன்னா, கொஞ்சம் பெரிய ரோல்னு வந்த நேரம். அப்போ ஆஃபீஸுக்கு உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸு விவேகானந்தா காலேஜ் பக்கத்தில் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கார். போயிருக்கேன். மூக்கெல்லாம் கருத்து. நான் டான்ஸ் அசிஸ்டண்ட்டு. இங்கெல்லாம் ஊட்டிக்கு போய் மூக்கு கத்திரிக்காய் மாதிரி ஆயிடுச்சு. வந்து என்னடா அது அப்படின்னா, இல்லை சரியாயிடும் சார் ஷூட்டிங்குள்ள. அது என்னொரு ரோல் என்ன தெரியல சார், நீங்கள் சொல்லுங்கள் சார் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, இன்னொரு சிவாஜி வந்துட்டான்ற மாதிரி நடிக்கணும். நீ இது என்ன, இதுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அதுவும் எனக்கு என்ன 18 வயசு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஏதோ கிண்டல் அடிக்கிறார் போல் இருக்கு. என்ன அது எனக்கு கொடுத்த ஊக்கம் அது. நான் அதனால நான் எப்போவுமே அங்கே கற்றுக்கிட்டது என்ன, நான் அப்போ என்ன நடிக்க போகிறேன்னா அந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சா ரீச் பண்ணவே முடியாத கோல் அது. அதுக்கப்புறம் என்னன்னா, சார் அது நீங்கள் சொல்லிட்டீங்க சார், பயமாக இருக்குது. அதெல்லாம் அதுவும் உடனே ஒரு படத்துல நடிக்க சொன்னேன். அந்த மாதிரி இதோ வந்து டான் சாயல் தெரியறது பாருன்னு சொல்லணும் அப்படின்ட்டு அதில் சிவாஜி சார் டைலாகே வச்சிருப்பார் எனக்கு. அதாவது பேசுகிற மாதிரி அது மாதிரி அவர் என்ன சிவாஜி சார் தெரியும் சார் அந்த மாதிரி சொல்லு அப்படின்னே சொல்ல வச்சிருப்பாரு. அவர் மைதா ஸ்டச், தொட்டது தொலங்கணும், தொலங்காமல் விடமாட்டார். அவர் தொலைக்கிடுவார் அவர். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இளகிய மனம், இவளுக்கென்ன இரவினில் வரும் நிலவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். இவருக்கு முன்னறிவிப்பு நான் தான் செய்யணும். ஏன்னா நான் எனக்கான அறிவிப்பே செஞ்சவர் அவர். ஹியூமருங்கும் போது இவருக்கு என்ன சம்மதம்னு நினைப்பாங்க. அது ஏன்னா இப்போ இருக்கிற தலைமுறைக்கு நாங்கள்லாம் ஹியூமர் கற்றுக்கிட்டதுக்கு ஆரம்பம் வந்து இங்கேருந்து தான். ஷோ சார் கூட சொன்னார், என்னை இயக்கியவர், என்னுடைய நாடகத்தை இயக்கியவர்னு. எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வாத்தியார்னு, திரு கேபி அவர்கள். வணக்கம் சார். அதாவது சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், கடைசியாக கிரேசி மோகன், கடைசியாக நேற்று முளைச்ச காமெடி காளானாக இருக்கட்டும், என்ன எல்லாருமே வந்து எங்களாம் ஆயிரங்காலத்து பயிர்னா நேற்று முளைத்த காமெடி காளான். ஸோ அது வரைக்கும் வந்து எல்லாரும் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் வந்தவங்க யாருமே கிடையாது. ஸோ எங்களுக்கெல்லாம் நீங்கள் பாலச்சந்தர்னா உங்களால் நாங்களாம் பயனடைந்த லாபச்சந்தர். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி பாலச்சந்தர் லாபச்சந்தர், நாங்களாம் லாபம் அடைந்த சந்தர். அதில் ரொம்ப லாபம் எனக்கு தான் சொல்லணும். ஏன்னா 36 பட லாபம். ஆமாம், நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறது உண்டு. அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஃபெயில்ட் இன் ஃபில்ம்ஸ், பட் ஐ ஹவ் நாட் ஃபெயில்ட் இன் காஸ்டிங். இவருடைய ஹியூமரை வந்து உங்களுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுட்டீங்க? இவருடைய ஹியூமர் வந்து மன்மத லீலையில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த மன்மத லீலை பண்ணும்போது இவரால் இந்த மன்மத லீலை ரோலை பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட்டு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு 4 படம் பண்ணியாச்சு கமலன் கூட. கமலன் கூட பண்ணதை வச்சுக்கிட்டு பார்த்தால் கமல் எது வேணாலும் பண்ணுவாருங்கிறது தீர்மானம் ஆகிடுச்சு எனக்கு. அது வந்து ஒரு மிடில் ஏஜ்டு கேரக்டர் பண்ணுற ரோலு. அப்போ கமலுக்கு வயசு வந்து 21, 22 இருக்கலாம், 21, 22 இருக்கலாம். அந்த மிடில் ஏஜ்டு கேரக்டர் ஆகி இந்த மிடில் ஏஜ்டு நப்பாசை இருக்கு பாருங்க, அதை கரெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுக்கு அவருக்கு முடியுமான்னெல்லாம் நான் சிந்திச்சே பார்க்கல.
இது நிச்சயமாக முடியும். ஏன்னா அந்த அந்த நப்பாசியெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் நான் இருந்திருக்கேன் இல்லையா, அதனால் அது பாசிபிள், அது சொல்லக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியும் இருந்திருக்கு. அதனால் நல்லா வரும்னு நான் நினச்சேன். கமல்கிட்ட சொன்னபோது கூட ரொம்ப சந்தோஷம். கதை வந்து அனந்து தான் சொன்னார் போய் கதை டீட்டெயில்டாக. கதையை சொன்னபோது அவர் ரொம்ப ரசித்தார். அவர் அதை ரொம்ப பிரமாதமாக ரசித்தார். அதனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே எனக்கு எதுன்னா கமல் எப்படி ரசிக்கிறாருங்கிறத பொறுத்து தான். ஸோ கமல் ரசிக்கிறான்னு சொன்னோடனே எனக்கு வந்து நிச்சயமாக அந்த கதையை வந்து சரியாக ஒர்க் அவுட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டது. பொண்டாட்டிக்கு பயப்படுறதுங்கிறது காமெடி தானே, ஆல்மோஸ்ட் காமெடி. அதாவது இந்த மன்மத லீலையில் கொஞ்சம் வேவர்டு ஹஸ்பண்ட் அவங்க. அவள் வந்து போகும்போது கண்ட பெண்களை கட்டி கணக்கும் போது உறுத்துட்டோம் அப்படின்னு தாலியை எடுத்து மாட்டி விடுவாங்க. ஏதோ ஆஃபீஸ் போகும்போது என்னம்மா அது, இல்லை நீங்கள் கழுத்தில் இருக்கட்டும், உங்களுக்கு தான் தாலி வேணும் அப்படின்னா, இல்லை உனக்கு உறுத்தணும் அவ்வளோதான், நான் இடுப்பில் கட்டிட்டுமா அப்படின்னு. காமெடின்னு பார்த்தோம்னா கேரக்டர் சீரியஸாக இருக்கணும், ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும். அது அந்த டைப் ஆஃப் காமெடி தான் அதில் பண்ணது. இல்லை அது நான் வந்து இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து ஒன்றும் ஒளிவு மறைவே கிடையாது, ஒழிக்கவும் முடியாது. அதில் என்னன்னா டீசன்சி போக விட மாட்டார். அந்த கோணங்கி பண்ணுறது வந்து திட்டிடுவார் அங்கே. அது என்னத்துக்கு அது அப்படி பண்ணுற, அசிங்கமா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அதில் ஒரு டிக்னிட்டி இருக்குது, காமெடியில் ஒரு டிக்னிட்டி இருக்குங்கிறதே இங்கே தான் தெரியும். நம்ம என்ன வேணா பண்ணிடலாம், சிரிக்க வச்சா போதுங்கிறது போது அது அதெல்லாம் பண்ணாது, அசிங்கமாக இருக்குன்னு கிட்டத்தட்ட வல்காரிட்டி மாதிரி உடம்ப அசைக்கிறதுவே. நீ ஒரு மனுஷன், நீ ஒரு கேரக்டர், உனக்குன்னு ஒரு இது இருக்குது, ஆஃபீஸுக்கு போகிற, நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துடும். அந்த நொபிலிட்டி, அந்த எவ்ரிபடி ஹேஸ் அ நொபிலிட்டி. அவன் கதைக்கு அவன் தானே ஹீரோ. ஒரு பாடகி வந்து உள்ளே வருது, அப்புறம் வித்யா வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்கு உள்ளே போயிடுவா. அந்த பாடகை வந்து இறங்கியாச்சுங்கிறது அந்த பாடகை பின்னாடி அந்த தம்புரா போடுற வந்து நின்று அப்படி ஒரே ஒரு லுக் இருக்கும். அந்த சீன் அப்படியே மனசில் இருக்குது சார், இன்னும் மனசில். அது மாத்திரம் இல்லை, அது வந்து எனக்கு வந்து அப்போ மலையாள படம் தூக்கம் இல்லாமல் வருவேன். ஒரு ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஷார்ட்டில் இப்படி வேற ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த கிடைச்ச நேரத்தில் தலை தொங்கிடுச்சு எனக்கு. ஸோ போதும் எனக்கு, நீ ஒன்றை கொண்டு நான் சினிமா பண்ண வேணாம், நீ போயிடு அப்படின்ட்டு பேக்கப் பண்ணி சொல்லி கேன்சல் பண்ணியிருக்கேன் நான். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. நைட்டெல்லாம் அந்த மலையாள படம் பண்ணிட்டு வருவார் இவர் வருவார். மறுநாள் எனக்கு கால் ஷீட் ஒரு 7 மணி 9 மணிக்கு வந்துடுவார். வந்துட்டா ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபேஸ் பார்த்தா தெரியும், நல்ல அழுது விடியும் ஃபேஸு. இல்லைன்னு கேட்டால் ராத்திரி பூரா ஷூட்டிங் சார் அப்படிம்பாரு. சொல்ல வந்தால் இந்த மாதிரி தூங்கி வழிகிற மாதிரி இருக்குன்னா, சரிம்மா ஒன்று பண்ணுறேன், நான் இன்றைக்கி கேன்சல் பண்ணிக்கிறேன், பட் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும் போய், நீ இன்றைக்கி மறுபடியும் இவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு இன்னொரு இடத்துக்கு போயிடக்கூடாது. இல்லை அந்த மாதிரிலாம் விட்டுருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஏதோ மலையாள படத்துக்கு போகணும், சரி போய் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தார். சரி போயிட்டு இருந்தேன் நான், அங்கே நெல் அப்படியே நெல், ஐயோ திருப்பி கூப்பிட்ற போகிறா போல் இருக்கு, இப்போ தானே விட்டார், லீவுன்னு சொல்லிட்டாரு, இல்லையானா சரி சரி போ அப்படின்ட்டாரு. எதுக்கு நிற்க சொன்னார் என்னன்னு தெரியல. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த 3:30 மணிக்கு என்னவோ விரட்டியிருந்தாங்க. 3:30 மணிக்கு வெயில் அந்த இடத்துல இருக்குது. நான் வந்து அடிபட்ட பிரசன்னாங்கிற கேரக்டர் வெளியில் போயிட்டு இருக்கும்போது இந்த பைரவியோட நிழல் அப்படி வரும், பூதாகாரமாக வந்து அப்படியே தடுத்து நிறுத்த. அந்த நிழலை பார்த்துட்டு திரும்புவேன் நான். அது எங்கே வந்ததுங்கிற, மாடியிலேருந்து வருவா, அவள் மாடியில் இருப்பாங்க, மாடியிலேருந்து வந்து எங்கே போகிறேன்னு கேட்குறதுக்கு. அந்த ஷாட்டு எங்கே உருவாச்சுங்கிறது வந்து அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. என்னை நிற்க சொல்லி இப்படி பார்த்தது வந்து தன் நிழல் எங்கே விழுகிறதுங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. சில டயலாக் காமெடி சொல்கிற விதத்தில் காமெடி இருக்கும், சொல்கிற டைமிங்கில் காமெடி இருக்கும். அது வேற ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லும்போது காமெடி இருக்கும், இன்னொருத்தர் சொல்லும்போது அது காமெடி இருக்காது. அது டைலாக் காமெடியில் அது குவைட் பாசிபிள். அது வேற டயலாகே இல்லாமல் காமெடி கமல் பண்ணியிருக்காரு. அந்த பேஷன் படம், அது என்ன புஷ்பக் இல்லையா, அதில் உள்ள காமெடி மாதிரி அது ரொம்ப நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காமெடி. அது நான் பார்த்து ரொம்ப அசந்து போன படம். அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஹியூமரா எல்லாம் தான் நிறைய. உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், எம்ஆர் ராதா சொல்லும் இன்ஸ்பிரேஷனே. எம்ஆர் ராதா தூக்குமேடைன்னு ஒரு நாடகம் போடுவார், அதை உடனே பார்த்துட்டு அதை பேன் பண்ணுவாங்க. உடனே மறுநாளைக்கு கல்யாண மண்டபம் அப்படின்னு அதே கதை தான், பேர் மட்டும் வேறையா இருக்கும். கல்யாண மண்டபம். ஆமா, கல்யாணம் இது வேற கதைன்னுடுவாரு.
அதை போடுவார். 2 முடிச்சு கம்மிங்கிற மாதிரி. அதை அவங்க பார்க்கணும், பார்த்துட்டு போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லை இது அதே கதை தானே அப்படின்னு கேட்டால் இதுக்கு மறுபடியும் தனியாக ஆர்டருக்கு மெட்ராஸுக்கு போயிட்டு வரணும். அதுக்குள்ள இன்னொரு கதை போடுவார். இன்னொரு கதை போட்டு அதே மாதிரி இந்த தூக்குமேட நாடகத்தையும் 3 தடவை 4 டைட்டில் வரும். ஸோ இதுக்கு சொல்கிறவரேன் அந்த டைமிங் இருக்க டிலேடு டைமிங் அது. அதாவது ஒரு டயலாக் ஒன்று சொல்லிட்டு அவர் அப்படி ஆடியன்ஸ் அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசாமல் ஒரு டயலாக் சொல்லுவார் சார். அதுக்கு அதிர்ந்து போகும் பாருங்க. அதாவது பாகப்பிரிவினைன்னு நினைக்கிறேன். இவர் கோயிலுக்கு போகிறேன் மாமான்னு ஹீரோ, அது சிவாஜியும் விட்டு கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி நல்ல ஹியூமருங்கிறதுக்காக. அப்படின்னு எங்கடா போகிறாரு, சாமி கும்பிட போகிறேன். நொண்டிகையா சாமி கும்பிடுற சலாம் போடுங்க. அதுக்கு பதிலே கிடையாது, ஏன்னா இப்படி கும்பிட முடியாது. அதே மாதிரி இன்னொரு டைலாக் சொல்லுவார். இன்னொரு டைலாக் சொல்கிறாரு. அங்கிறது என்னடா என்ன நெத்தியில் நாமம் போட்டிருக்க அப்படிம்பாரு. இது அனுமார் பாதங்க, இது பெருமாள் பாதங்க அப்படின்பா. அப்போ பெருமாள் நெத்தியில் இருக்கிறது அப்படின்னு ஒரு டைம் கூட பாருங்க. அடேங்கப்பா அதிர்ந்து போகுது சார். அதிர்ந்து போகும். பெருமாள் நெத்தியில் இருக்கிறது நீங்கள் லைக் பண்ணுறீங்களா, அந்த கருத்துக்கு நீங்கள் உடன்பாடாக இருக்கீங்களாங்கிறதே இல்லை. அது அவர் எப்படி சொல்கிறாரு, எந்த பேட்டர்னில் சொல்கிறாரு, அது எவ்வளோ பெரிய ஹியூமர் பாருங்க. அது இன்னொன்று பாமா விஜயத்துக்கு அடுத்து நாங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ரசிச்சது சார்லின் செல்லப்பா. அதை நான் சொல்கிற வரைக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் நான். அதுக்கப்புறம் சுச்சுவேஷன்ஸ் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறாரு அவருங்கிறது. அது மாமாவுக்கு குடும்ப சாங்கெல்லாம் அதில் அந்த சாங் நடக்கும்போது மாமாவுக்கு மேலேருந்து கீழே விழுந்து 3 மாதம் ஷூட்டிங் இல்லாமல் போய் என் கண்ணுக்கு முன்னாடி அவன் மேலேருந்து 25 அடி ஒரு தென்னை மரத்து உயரத்துலேருந்து அப்படியே ஹி லேண்டட் டவுன். சாப்ளினுடைய லுக்கு வரணுங்கும் போது அது ஹேண்ட் மவுண்ட் கேமராவில் எடுத்தது. ஆமாம். ஸோ அதில் எல்லாமே கொஞ்சம் காந்தி கூட தண்டி யாத்திராவில் ரொம்ப வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அது அந்த மாதிரி வரணும், அந்த வேகத்தை பார்த்தா இன்னும் கூட சுதந்திரம் சீக்கிரம் கிடச்சிருக்கும். இல்லை அதில் பண்ணது கூட கமல் சோன் கான்ட்ரிபியூஷன் தான். இந்த மாமாவுக்கு குடும்பம்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மூமெண்ட்டெல்லாம் லெக்கெல்லாம் மூமெண்ட்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது டான்ஸ் மூமெண்ட்டில் வருதுங்கிறது நேராக யாராலையும் பண்ண முடியாது. அதுக்காக டபுள் பண்ணி கேமராவை டபுள் பண்ணி சவுண்டை ஸ்லோ பண்ணி சவுண்டை கரஸ்பாண்டிங்காக ஸ்லோ பண்ணுறேன். இல்லை அப்போ அந்த நாகராவை ஓப்பன் பண்ணி அவர் வேறு திட்டின்னு நீ என்ன மெக்கானிக்கா இதெல்லாம் என்ன பண்ணுங்க வேலையை கவனின்னு. கேமராவை ஸ்லோ பண்ணினா சவுண்டே ஸ்லோவாக வரும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இவங்க பண்ணிட்டா அந்த டபுள் தி எஃபெக்ட் வந்துடும். அது அந்த மாதிரி அது அப்படி பண்ணலாங்கிறதே கமலுடைய ஐடியா தான். அதில் காமெடியில் இப்போ கமல் காமெடியில் எக்ஸ்பர்ட்னு அந்த மன்மதனிலே ப்ரூவ் ஆச்சு. அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது வரைக்கும் காமெடி பண்ணதில்லை கமல், என் படங்களில் பண்ணதில்லை. இப்போ நாங்கள் ஏதோ சின்னதாக மெக்கானிசம் வச்சு பண்ணால் கூட இடம் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு. அதெல்லாம் வேணாம், டைம் வேஸ்ட் ஏன்னா அஷ்டத்தனமாக இருக்குது. ஏன்னா அந்த மைக் அப்படி விழுவும் இல்லையா அந்த புன்னை மண்ணில், அது உடனே நடக்காது. அது கம்பி வச்சு ஏதோ கட்டியிருப்பான். ப்ராப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே பண்ணுற காமெடி அது. எப்போ ரெடி ஆகுதுன்னே தெரியாது. திடீர்னு ஒன்று சொல்லுவாங்க. திடீர்னு எனக்கே தெரியாது. மன்மதலீலைன்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க. என்கிட்ட சேஷாதிரின்னு ஒருத்தர் வேலை பார்த்துருந்தார். அடுத்த படம் என்ன டைட்டில் தெரியுமா அப்படின்னா, உனக்கு என்னடா தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்கிறேன் மன்மதலீலை அப்படின்னா என்னன்னா எப்போ வந்ததுன்னே தெரியாது. டக்கு டக்கு டக்குன்னு ஐடியா ஓட்டு கேட்டிருக்கான். அவன் இங்கே போய் ஆஃபீஸில் பேசிட்டு இருக்கும்போது என்ன சார் டைட்டில்னு கேட்டுப்பாரு. அனந்த் சார் சொல்லியிருப்பாரு. உடனே என்கிட்ட சொன்னதும் மன்மதலீலை என்னது அபூர்வங்களுக்கு அப்புறம் மன்மதலீலை என்னன்னா, அதுக்கப்புறம் போய் நான் தொலைச்சி அவர்கிட்ட என்ன சார் பண்ணியிருக்கேன். நல்லா கேட்டியா ஒரு அபூர்வ லீலைன்னு இருக்கும்போது பேருகிற மாற்றிட்டாரு. சரியா அவ்வளோ பிரமாமா போகலன்ற படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர்கள். அதாவது அவர்கள் வாஸ் அ ஸ்டெப் அஹெட் ஃப்ரம் எப்படி மன்மதலீலை பற்றி சொல்கிறோமோ அது மாதிரி இட்ஸ் another ஸ்டெப் அஹெட். எனக்கு நல்ல வேஷங்கிறது ஒரு பொருளமாக இருக்கட்டும். ஆஸ் அ டோட்டல் கான்செப்ட் இன்னைக்கு பண்ணாலும் இட்ஸ் அ மாடர்ன் ஃபிலிம். அவர் சுப்புடு ஒன்று சொல்லுவார், சாதாரணமாக ஒரு அப்ரிசியேஷன் சொன்னால் நம்ம எழுத்துன்றோம், அதை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஹனுமாரா நடித்தாராம். எல்லாரும் சொன்னார் ரொம்ப பிரமாதமாக நடித்தார், ரொம்ப. அவர் அதை ஏற்றுக்க வேண்டியதானே, கிரெடிட் கோஸ் டு மை மேக்கப் மேன் அப்படின்னாராம். மேக்கப் நான் வெறும் வால் தான் சார் வச்சேன், மீதி எல்லாம் அவர் பார்த்துட்டார் அப்படின்னு.
நகைச்சுவையாக பேசுகிறவங்கெல்லாம் நல்ல நடிகராக இருப்பாங்க நினைப்போம் நம்ம. கேமரா ஆனதும் அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க டோட்டல் ஆஃப் ஆகி டைலாகே வராது. அதனால் நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறவங்க மட்டுமே நடிக்க முடியாது. அதுக்கு நடிப்புக்குங்கிறது ஒரு தனி ஒரு ட்ரைனிங் தேர்ச்சி வேண்டாம் வந்து அது ஏன் அது சொல்ல வேண்டாம். ஏன்னா நிறையா அது மாதிரி ஆயிருக்கு. நானே கண்ணால் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு பிரேக் கிடைச்சது அந்த மாதிரி யாரோ தப்பு பண்ணிதான். அதாவது என்னுடைய விலாசத்தை சொல்லும் போது உங்கள் பேர் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சரி. என்னுடைய கெரியரை பற்றி சொல்லும் போது உன்னை பற்றி பேசாமல் இருக்க முடியாத. இந்த இதில் வந்து இந்த இங்க் மூலம் பார்க்கலாம். அது சொல்லும்போது நீங்கள் தான் அதில் வர்றீங்க. கண்டிப்பாக எஸ்பெஷலி ஹியூமர் சார். வறுமை நேரம் சிவப்பாக இருந்தாலும் நகைச்சுவை நேரம் பாலச்சந்தர் தான். இன்னமும் ஞாபகம் இருக்குது. நானும் ரஜினி மரம் தேடி அலைவோம். ஏன்னா ஒரு மரத்தில் அப்படி சாஞ்சின்னு தூங்கலாமா. அப்புறம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாசம். ஜோக்கு முடிஞ்சதும் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஆளை கொல்லணுங்கிற மாதிரி. அது கூட பரவாயில்ல. அந்த நுனியில் அந்த பின் வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. தாங்கலை, அது நரம்படியாக இருக்க தாங்கலைன்னு சொல்லியிருக்காரு அவர். வந்து ஒரு நம்ம இந்த ஹியூமர் வந்து அந்த எண்டில் அந்த ட்விஸ்ட் இன் தி டேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சிலதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் அது நிறையா உண்டு அது மாதிரி. இப்போ சீரியஸாக பண்ண போய் ஹெல்ப் அதாவது நானும் ரஜினி எல்லாம் வந்து இதுக்கு போயிருக்கோம். நினைத்தாலே நிற்கும் ஷூட்டிங்கு சிங்கப்பூர். பாலச்சந்தர் சார் தான் தெரியுமே, ஒரு கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிக்கணுமா. சிங்கப்பூர் போயிருக்கேன். இது என்ன 7 மணிக்குன்னு நாங்களாம் அனந்த் சார்கிட்ட கெஞ்சுவோம். ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் தூங்கிக்கிறோமே. ஏன்னா 2 மணி நேரம் தான் தூங்க சார். ஒரு 6-6:30 மணிக்கு தான் வருவோம். தூங்கிட்டு அப்படியே அந்த மாதிரி ஊர் சுற்றின்னு போனேன் நானும் ரஜினிலாம். நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரியாக வராது ரஜினி, நான் போகிறேன் அப்படின்ட்டு நான் 3 மணிக்கு டாட்டா சொல்லிட்டேன் அவருக்கு. அவர் 5 மணிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நாளைக்கு பாலச்சந்தர் சார் வண்டியில் உட்காந்துன்னு அப்புறம் நம்ம இன்றைக்கி அந்த சீன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தார். பாவம் தனியாக பேசியிருக்காரு. நாங்கள்லாம் தூங்கிட்டோம். அவர் சொல்லிட்டு என்ன பதிலே காணோன்னு திரும்பி பார்த்து நிறுத்து வண்டி என்ன எந்திரிக்கணும் எல்லாரும் எல்லாம் தூங்கி வழிஞ்சிருக்கோம். அன்னைக்கு பூரா தூங்கக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. நானும் ரஜினி மரம் தேடி அலைவோம். ஏன்னா ஒரு மரத்தில் அப்படி சாஞ்சின்னு தூங்கலாமா. மரமே இல்லாமல் ஒரு லொக்கேஷன். அப்பவும் உடல் ஒரு புதர் பின்னாடி போய் உட்காந்துன்னு என் முதுகில் அவர் சாஞ்சிட்டு அவர் தலையில் நான் சாஞ்சிட்டு 2 பேரும் தூங்கின ஞாபகம் இருக்கு எனக்கு. உங்கள் ஃபேமிலியில் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி உள்ளவர் யார் ஒரு எக்ஸாம்பிளோட? நான் எங்கள் அப்பா பற்றி சொன்னேன். எங்கள் அப்பா எப்படின்னா அப்படியே நடந்து போயிட்டு வந்துடலாமா ரிலேட்டிவ்ஸ் பார்க்காம. நானும் நம்பி ஒரு வாட்டி ஒரு 8-7 வயசாக இருக்கும்போது அவரோட போயிட்டு ரிலேட்டிவ்ஸுங்கிறது வந்து கச்சாலேஸ்வர அக்ரஹாரம்னு ஒரு இடம் இருக்குது. அது எல்டாம்ஸ் ரோட்லேருந்து எப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பின்னாடி அது வரலாம் நடத்தி கூட்டின்னு போவார். எங்கள் அம்மாவையும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வேறு. அது மாத்திரம் இல்லை, நடத்தி கூட்டின்னு போகிறது இல்லாமல் திடீர்னு காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங்னு ஏதாவது இருக்கும். பயங்கர காங்கிரஸ்காரர் அவர். அது குப்பை தொட்டியில் ஒட்டியிருப்பாங்க. அதை கடைசி வரையில் வரலாம் அந்த பிரிண்டர் லித்தோ ப்ரெஸ் வரலாம் படிப்பார். அது வரலாம். இவங்க பொம்பளை என்ன பண்ணுவாங்க, கூட வந்தவங்க இப்படி கை கட்டி நிற்பாங்க, இப்படி நிற்பாங்க. இவர் அதை ஃபுல்லாக எல்லாம் வரி கூட்டி படிச்சுட்டு நேத்தியாக ஆயிடுச்சு போல இருக்குது. அதை எதுக்கு அதை உட்காந்து படிக்கணும், அதை கீழே போட்டிருக்கலாம். ஆமாம். இந்த சூழல் வந்து ரொம்ப சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ஐ எம் வெரி லக்கி. இன்னொன்று என்னென்னா சில வீட்டில் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. ஜோக் அடித்தா கூட அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி ஒரு ஏப்பம் விட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுதான் அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. பல பேர் பெரிய மனுஷங்க, அதனால் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஜோக்கு சொன்னதும் புருவம் சொல்லிப்பாங்க சில பேர். ஏதோ ஒரு பெரிய கணித ப்ராப்ளத்தை சொல்லிட்ட மாதிரி. அந்த அவர் என்ன பண்ணார் அப்படின்னு முதல் வரிக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் அப்புறம் அதான் சொன்னேன். அது அப்புறம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாசம். ஜோக்கு முடிஞ்சதும் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஆளை கொல்லணுங்கிற மாதிரி. திடீர்னு ஒரு நாளைக்கு வரேன். என் ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் எப்படி அங்கே வந்தாருன்னே தெரில. ஏதோ விளையாடிட்டு ஜாலியாக கிரிக்கெட் விளையாட்டு வந்ததும் எங்கள் அம்மா ஒரு இப்படி முழிச்சாங்க என்னை பார்த்து. வா அப்படின்னாங்க. சார் வணக்கம் சார். சரி அப்போ நான் வரட்டுமா விட்டு போயிட்டாரு. எங்கள் அம்மா பொட்டலில் ஒரு விட்டாங்க. ஏண்டா அந்த பெரிய மனுஷன் வந்து சொல்கிறாரு இதுக்கு இப்படியா இங்கே வந்து என்னமோ நல்ல மாதிரி இருக்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அதான் என்ன சொன்னார், ரொம்ப அர்ஜுன மாதிரி வில் வித்தையில்
இந்த பேப்பர் ஏரோவை வந்து பொட்டி நிறைய அதை தான் வச்சுட்டு வரான் அவன். அது கூட பரவாயில்ல, அந்த நுனியில் அந்த பின் வைக்க வேண்டாம்னு சொல்லுங்க, தாங்கலை, அது நரம்படியாக இருக்க தாங்கலைன்னு சொல்லியிருக்காரு அவர். வந்து கெட்டிக்காரன் அதெல்லாம் ஓகே, அதுக்காக நான் இதெல்லாம் மன்னிக்க முடியாது, ஃபஸ்ட்டு நீங்களே செக் பண்ணி அனுப்புங்க, நான் டெய்லி செக் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவர். வந்து மன்மத வம்பு அதுதான் ஃபஸ்ட்டு விட்டு 50. அதனால தான் 8ஆம் கிளாஸோட போறன்னு வீட்டில் இல்லை 8ஆம் கிளாஸில் நான் போகிறேன்னு இல்லை, அவங்களே விட்டுட்டாங்க. போதும் வேற ஸ்கூல் பார்த்துங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற 8ஆம் கிளாஸ் வேற 8ஆம் கிளாஸ் மறுபடியும் ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் போதும் நமக்கு எது நீ எட்டே எத்தனை வாட்டி எட்டாத கனி என்னதுக்கு அப்படின்னா அதோட விட்டுட்டேன். அதில் என்னன்னா முதல் வாட்டி ஒரு ஆக்சிடென்ட்டு இண்டோ ஹைஸ்கூலில், அந்த இப்படி பானாப்பட ஒரு கிணறு மாதிரி இருக்கும், அதில் அந்த விளிம்பில் ஏறி இப்படி பண்ணேன், பின்னாடி வந்த பையன் ஏதோ கீழே போட்டுட்டு நிமிர்ந்துருக்கான், அப்படியே நம்பி தூக்கி விட்டான் என்ன. நேராக அந்த பள்ளத்தில் விழுந்து முதல் மாடியிலேருந்து 2ஆவது மாடியில் லாவால் அடித்து முதல் மாடியில் வந்து இந்த கை வச்சு இந்த கை ஒடிஞ்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சுன்னு இப்போ முழுசாக வந்து விழுந்துட்டேன் கீழே. அதில் வந்து பசங்க ஓடி வந்துருக்கான், நான் 3500 பசங்களும் என்னமோ அந்த ஸ்கூலில். அதில் குறுக்க விழுந்துட்டேன், இங்கெல்லாம் மிதிச்சு முந்தியெல்லாம் இப்படி திரும்புவது, பேசினே இருக்கும்போது இதை ஆட்டலாம் அப்படி. இப்போவே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, பட் மிதியெல்லாம் இதுவரைலாம் கொண்டு போவேன் அதை. ஸோ மிதித்து தள்ளிட்டாங்க அது, அப்படி படுத்துனுக்கேன், புஸ்தகம்லாம் சதறி போச்சு, என்னை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கை ஃப்ராக்சர் அதெல்லாம் சரியானதும் புஸ்தகம் எங்கே போச்சுன்னு தெரில. அப்புறம் மணிவண்ணன் ஒருத்தர் திருப்பி கொடுக்க வந்தார், தமிழ் மீடியம் படிக்கிறவர் அதே ஸ்கூலில். அவங்க அப்பா பேர் TK பகவதி. ஓ, இது யார் இந்த பையன் 3ஆம் மாடியிலேருந்து ஏன்டா தான், அது என்னமோ தெரில, எதுக்கு குதிச்சான் தற்கொலையா அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இல்லை யார் இந்த பையன்னா சினிமாவில் நடிப்பாருன்னா, அப்போ குழந்தைகள் நாடகம் போடுறதுக்காக அவங்க தயார் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்படியா சரி பொழைச்சி வந்தா பொழைச்சி கிடந்தா பார்க்கலான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பொழைச்சி வந்தால் அந்த பையனை கூட்டின்னு வாங்கன்னு சொன்னேன். அப்படி தான் எனக்கு வந்து TKS அப்பாவின் ஆசை. அங்கே அந்த வீட்டில் அதுக்கப்புறம் அந்த வீட்டு பிள்ளை மாதிரி தான் நான் இருப்பேன். நான் அதில் என்னென்னா, நான் வந்து ஆக்சுவலி நான் வெஜிடேரியன், அண்ணாச்சி வந்து பயங்கர சைவம். அப்போ சைவம்லாம் இந்த பக்கம் வாங்காமாரு, அவர்கிட்ட உட்காரத்திற்காக இந்த கர்ணன் வண்டு தொலைச்ச கர்ணன் மாதிரி போய் சொல்லிட்டேன். எதிர்பந்தியில் சும்மா தூள் பிறகும். அங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து காதர் கண்ணப்பன் அவங்க குமார்னு நாங்கள் கூப்பிடுவோம், அவங்கெல்லாம் இப்படி காட்டிட்டு நல்லா எலும்பெல்லாம் கடிப்பாங்க. நான் அப்படி பார்த்துன்னு இருப்பேன், ஏன்னா போய் சொன்னதுக்காக இங்கேயே உட்காந்துருக்கணும். அதே மாதிரி நம்ம RC சக்தின்னு இருக்காரு, அவர் வந்து அது பெரிய காமெடி, அது சீரியஸ் சீன் எடுத்தாருன்னா பெரிய காமெடியா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவர் அவர். அந்த ஸ்டார்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ரெடிமா கமல் கமல் ரெடி அப்படின்னு எனக்கு மூடு வரணுன்றதுக்கு அவர் மூடு வர வச்சுருவார். அவரும் நடிகர், அவர் ரெடிமா ரெடி ஷோ சத்தப்படும் என்ன அது எவ்வளோ முக்கியமான காட்சி எடுத்துட்டு இருக்கோம், அங்கேயே தொண்டை கம்ம ஆரம்பிச்சிடும் அவருக்கு. ரெடி கிளாப்பன் ரெடிமா கமல் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் கட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு நெஞ்சு அடைச்சிடும். இது அவர் இது வரல வெளில சொன்னதே கிடையாது. அவருக்கு வந்து இப்படி பார்த்துட்டு இருப்பார், இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவ்வளோ உணர்ச்சி வசப்படுவார். அன்னைக்கு ஒன்றும் இல்லை, படம் பார்த்துட்டு மன்மதன் நம்ம இன்டர்வெல்ல படம் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கும் போது கண் கலங்கிடுது அவங்க பொண்ணு. அப்புறம் சொல்லிக்கலான்னு கூட்டின்னு போயிட்டான். இந்த காமெடி நல்லா இருக்குன்னு யாராவது அழுவாங்களா? ஒரு நல்ல காமெடி சாங் ஒன்று, ஏன்னா இது ஹியூமரை பற்றி, சீரியஸ் பாட்டு தான் வளையோசை அந்த மாதிரிலாம் வேண்டாம், நல்ல காமெடி பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. காமெடி பாட்டுனா இப்போ தான் பாடினேன், அது உங்களுக்கு ரங்கசாமி மாடசாமின்னு ஒன்று. அது அப்படியே இன்னும் கேட்டோடனே குழந்தைகள்லாம் சிரிக்கணும். குழந்தைகள் பாட்டா தெரியல, பட் நல்ல காமெடி சாங் ஒன்று பாடுறேன் பாருங்க. நானும் நாவலீன் இஷ்டத்துக்கு ரீல் விடுறீங்களா? ரீல் தான், பட் திருப்பி பாடுங்க. திருப்பி பாடணுமா? என்ன பாஷன் கண்டுபிடிக்கிற? நீலவானம் நீயும் நானும் காரில் போகும்போது பாடுவேன். அது அந்த பாட்டா?
அந்த பாட்டு தான் இவன் திருப்பி வாடி இப்படி பண்ணாதான் அது இப்படி வந்து பாட்டாதான் வரும். அதுவும் பல்லவிலாம் போகும்போது ஈத்ருநாத்ரிரோனி ஈர்துவார்னா ஷிக்கலாவன்யோமான் ஈருநாதுலகு துந்தவியாய் ஈர்த்து வீர்த்து இன்னை இன்னும் உன்னை என்னைக்கு வரும். பரவாயில்லையா, ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி ஒரே மெட்ல 2 டியூன் இருக்கு. ஆமா, 2 பாட்டு நான் தான் எழுதலன்னு பெருமையா சொல்லிக்கலாம். இந்த பாட்டு ஏனி நீங்களா? ரிவர்ஸ்லயே நான் தான் எழுதினேன். ஓ, ஷூட் பண்ணது வந்து காமெடியா இருந்தா சீரியஸா இருந்தா? பயங்கர காமெடியா இருந்தா. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் எல்லாரும் சிரிப்பு அடக்கின்னு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பயங்கர ட்ராஜடி ஆயிடுச்சு எல்லாரும். ஏன்னா இது விட்டா அது போகும், அது போனா எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வேற. இப்போ எது எடுத்துன்னு இருக்கோங்கிற மாதிரி. ஏன்னா வழக்கமாக இந்த இடத்துல நிறுத்தினா இந்த பாட்டு என்னை மறந்ததேன் தென்றலே கட் அப்படின்னா தென்றலேருந்து அடுத்தது இது என்னமோ ஒரு பாஷையில் ஏதோ பாடி இருப்பாங்க. அந்த பல்லவி மட்டும் ஒருத்தர் பாட்டு கிடையாது சார். பல்லவி தான் ஞாபகம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். ஓ ஏதேதோ தேசங்களை சேர்க்கின்ற நேசந்தனை நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற வாசந்தனை காதல் என்று பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது உன்னை போலே பெண் குழந்தை என்னை போலொரு பெண் குழந்தை நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர்தானடி வானம் நீயும் நானும். நீங்க எப்படி அவர் இளையராஜாவுக்கு சமம் எம்எஸ்விக்கு சமம்னு சொல்லலான்னு இப்போ இங்கே உட்காந்துருந்தாரு பாலச்சந்தர் சார். அவர் வந்து பழிச்சுன்னு ஒரு நாளைக்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் போது சொல்கிறாரு இது சிவாஜி சார் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு. அதை யாராவது வெளியில் போய் சொல்லியிருந்தால் என்ன சொல்லுவாங்க? என்ன ஆக்கிரமமாக இருக்குது, இந்த சின்ன பையலை பார்த்து சிவாஜி மாதிரி நடிக்கணும் இந்த ஆளும் சொல்கிறாரு, அந்த பையனும் சரி இப்போ ஏதோ ட்ரை பண்ணுறேங்கிறேன் என்னமோ நினச்சா வந்துடுற மாதிரி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பட் நான் ஏன் இவரை பற்றி சொன்னேன்னா, இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் பற்றி அவர் வீட்டில் பெருசாக அவர் படம் வச்சுருக்கிறது வந்து இளையராஜா படத்தை. அவர் அதை பார்த்துட்டு தான் இசைக்கே போகிறாரு. எனக்கு அதனாலேயே அவரை பிடிக்கும். அதனால் அவருக்கு பெஸ்ட்டு பாராட்டு என்னவா இருக்க முடியும்? நீங்கள் அந்த மாதிரி வருவீங்கன்னு சொல்கிறது தானே. அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக வந்தவங்க தான், சிவாஜி சார் மாதிரி வரணுங்கிறதுக்காக வந்தவங்க தான் நான். அதில் பல லட்சம் பேர் இருக்காங்க, அதில் தேறி பொழைச்சி வந்த ஒரு விந்து நான். 40 மில்லியன் பேர் என் கூட நீஞ்ச வந்தாங்க இல்லையா? அதனால எல்லாரும் அப்படிதான் நினைக்கணும். இதுல வந்து பல பேர் அது கூட்டம் போட்டு பல பத்திரிகைகள்ல கேள்வி பதிலாம் வருது. எனக்கு ஏன் பிச்சைக்காரன் கூட தன் குழந்தைய தூக்கி கொஞ்சம் போது என் ராசான்னு சொல்லுவான், அதுக்காக தேச துரோகம் ராஜபக்தி இல்லைன்னு அவனை மேல கோச்சிக்க முடியுமா? அதே ராஜா தான் இந்த ராஜாவும். சினிமாவில் பலவேறு ஆசனங்கள் இருக்கு. ஸ்க்ரீன் பிளே, கதை எழுதுறது, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸு, லிரிக்ஸு, இப்போ புதுசாக தலைகீழ எழுதுறது, தலைகீழ பாடுறது இல்லையா? இப்போ இத்தனை ஆசனங்களும் போட வல்ல ஒருத்தரையா ஒரு மர்மயோகி யாருன்னா கமலஹாசன். ஸோ அதனால தான் இந்த ப்ரோக்ராம்க்கே கமலஹாசனம் அப்படின்னு முதல்ல வைக்கிறதா இருந்து. பட் பிகாஸ் இது ஹியூமர் சம்மந்தப்பட்டதாக இருந்து அதுக்கு நீங்கள் பொருத்தமாக வரும். கமல்ஹாஸ்யம் அப்படின்ற அந்த இதுலேயே வந்துருக்கு. நான் சிரித்தால் தீபாவளி. இன்னைக்கு உங்களால் பல பேர் சிரிச்சிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பார்ட்டிகளை நாரே நாராய் கிழிக்கும்